வேண்டும். Hi guys. Hi guys. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் வீடியோ தான் பண்ண போறோம். இன்னைக்கு என்ன சேலஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னா டோன்ட் ட்ரை டு லவ். இதுதான் வந்து சேலஞ்சு. எதுக்கு என் வீட்டுக்கார விட்டுட்டு என் தங்கச்சி கூட்டு உட்கார வச்சிருக்கேன் அப்படின்னா நாங்க காமெடின்னு சொன்னாலே நாங்க ரெண்டு தெரிச்சுப்போம். என் வீட்டுக்காரர் வந்து கொஞ்சம் சிங்காக லேட் ஆகும். பாத்தீங்களா, நான் பார்த்தாலே வச்சிருவா. அதனாலதான் அவளை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு சேலஞ்ச் பண்றோம். சேலஞ்ச் ஓஹோடு வரணுங்கிறதுக்காக குண்டாவோட நாங்க வந்து வந்திருக்கோம். ஏன்னா இந்த பக்கம் சுவிட்ச் பாக்ஸ் இருக்கு, அந்த பக்கம் சுவிட்ச் பாக்ஸ் இருக்கு, டிவி வேற இருக்கு. அதனால நாங்க வந்து குண்டாவோடய வந்து உட்காந்துருக்கோம். இன்னைக்கு எந்த அளவுக்கு வீடியோ சிரிக்காம இருக்காங்க, இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. எந்த அளவுக்கு நாங்க சிரிக்காம இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட் கம்மி. யார் கம்மியா சிரிக்கிறாங்களோ அவங்க வந்து அதிகமா சிரிக்கிறவங்களுக்கு பனிஷ் பண்ணலாம். யார் சிரிக்காம இருக்கிறீங்களோ அவங்க ஒரு பவுன் தங்க காயின் கோடீஸ்வரங்க. பா லட்சாதிபதிப்பா. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. அதிகமா சிரிக்காதவங்க சிரிச்சவங்களுக்கு பனிஷ் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு நாள் பணியே படுத்து சொல்லலாம் வெளியே. இப்படி எல்லாம் சிவியரா பனிஷ் பண்ண கூடாது. சிரிச்சது தப்பா? வேணா ஹால்ல படுத்துலாம். வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம வந்து தண்ணி வச்சு சேலஞ்ச் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். ஏன்னா நாங்க சும்மாவே சிரிச்சிருவோம். அதனால யார் ஜெயிச்சாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சரி, இப்ப நம்ம வந்து யார் தோத்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் தண்ணி. ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஏன் மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? தண்ணி குடிக்க முன்னாடியே திரும்பி வருது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதனாலதான் வந்து நாங்க சேலஞ்ச் எங்களுக்குள்ள வச்சிருக்கோம். ஏன்னா இவ மூஞ்சி பண்ணாலே திட்டுவா. அதான் தான் இருப்பா. 2000 years later. என்னது சிரிப்பு கலுக்குன்னு? 2000 லிட்டர் கடைசியா 600 வந்து நிக்க போகுது. நீ குடி ஃபர்ஸ்ட். என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? சுத்தமா துப்பி போடாத எருமை. என்ன சொல்றீங்க? முதுகுலாம் தெரியுதுடா. முதுகுலாம் தெரியுது. மைக் சார்ஜ் இது பாரு, சீக்கிரம் குடி. வீடியோ எடுக்கறோமா ப்ளூபர் வீடியோவே எடுக்கறோம். ப்ளூபர் வீடியோவே எடுக்க மாட்டேங்குது. சீக்கிரம் ஊத்திட்டு கொண்டா. One eternity later. வீடியோ எடுத்து வச்சிருக்க வேணுமா? 3 நிமிஷம் வீடியோ தான். இதுக்கு 6 நிமிஷம் ப்ளூபர்ஸே ஓட மாட்டேங்குது. A few moments later. உன்னால ஒரு ஓடு ஓட்டானே. நீ சிரிக்கிற மாதிரி செஞ்சா பரவாயில்ல. ஒரே செத்து போற மாதிரி செஞ்சீங்கன்னா எப்படி? இதுக்குதான் சொன்னேன், எங்களால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி, ஃபர்ஸ்ட் நான் தான் அவுட். ஏங்க அதுக்கப்புறம் தான் துப்பலாம். ஒரு இரு, வாயில ஊத்துறமா இல்லையா? கம்மியா ஊத்திருங்க. இன்னொரு சாமி போட்ட போட்ட.
இது 2 தடவை இவதான் ஜெயிச்சிருக்கா. இப்ப 3வது தடவை. ம். கண்ட்ரோல்லே இருக்கணும் கவியா. ஆமா நீ முன்னாடி இப்படி கண்ணத்துல வச்சிரு. அவ்வளவுதான் அவ்வளவுதான். சரி ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து நான் தான் அவுட்னு நினைக்கிறேன். அக்கா வந்து சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. என்னாலதான் கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் என்ன ஒரு 3 தடவை சிரிச்சிருப்பேன். ஏங்க 3 தடவை துப்பிட்டேன்னு நினைக்கிறேன். 3 தடவை 4 தடவையான்னு தெரியல. நீ 2 தடவையா 1 தடவையா? 2 தடவை துப்பிட்டா. அதனால இப்ப வந்து அக்கா தான் எனக்கு பெனால்டி கொடுக்க போறாங்க. என்ன கொடுக்க ஆசைப்படுறீங்க? நல்லா மூஞ்சில தெரியுமே. என்ன கொடுக்குற? ஐயோ என்ன திருப்பி கவிதைக்கு போற ஆட்டம் போட போறாங்க. ஒரு டான்ஸ். ஐயோ அத்த நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். இப்படி இப்படி இப்படின்னு புரியல. அவ்வளவுதான் வைபாதான் ஆடுவேன். இல்ல பாட்டு பாட சொல்லலாமா? நான் பாட்டா பாட்டு பாட்டாம் பாட்டு பாட நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். வச்சுக்கலாம். அந்த கண்டென்ட் இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. என்னமா நீ தாண்டி பனிஷ்மெண்ட் வேணும் பனிஷ்மெண்ட் வேணும். நான் பனிஷ்மெண்ட் வேணும்னால கேட்கலையே. இவன் சிரிச்சிருவா இவனை குடுக்கலான்னு நினைச்சேன். சும்மாவே கேட்க போகன்னு பைத்தியங்களோட செஞ்சுட்டு இருக்கோம். இதை போட்டா இவதான் சிரிப்பான்னு நினைச்சேன். சரி இப்ப பாரு. ஒரு வார்த்தை பேசாமல் என்னை பாடி இந்த நிமிடங்கள் நீளட்டுமே. அதுக்கப்புறம் அதுல அடுத்தல எனக்கு மறந்துருச்சு. யாரும் பார்க்காமல் என்னை பார்க்கிறேன், என்னை அறியாமல் உன்னை பார்க்கிறேன், சிறு பிள்ளை உன்னை கண்டாலே குதிக்கின்றதே உன் அதிகாலை உன் முகம் பார்த்து தினம் எழ வேண்டும். தோணும் மக்களே அனைவரும் மன்னிக்கவும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரி ஓகே பை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பை.